ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்குற என்னோட ஆடியன்ஸ்க்கு மெயினாக என்ன டவுட்லாம் இருக்குது அப்படின்னா, நேம் அண்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி டவுட் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ, ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்க பார்க்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே எனக்கு கீழே கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட மெயின் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கேப்ஷா வேல்யூ கேட்டிருக்கும், அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்த பிறகு உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட நேம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதில் ப்ரொஃபைல் பட்டனை ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ இதில் எனக்கு எஸ் சரவணகுமார் அப்படின்னு இருக்குது. இது கரெக்டு தான். எனக்கு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, நீங்கள் தான் சொன்னீங்க 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஓடிஆர்லையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ இது எப்படி கரெக்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன லைஃப் ப்ரூஃப் நான் காட்டுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் டேஷ்போர்டுக்கு போயிட்டு எடிட் ஓடிஆர் அப்படிங்கிற பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதில் சுய விவரங்களை மாற்றுக அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் விண்ணப்பதாரரின் பெயர் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட டேட்டாவில் உங்களோட நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஷோ ஆயிரும். இதில் எனக்கு நேம் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன லைஃப் ப்ரூஃப் காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் விண்ணப்பதாரரின் பெயர் அப்படிங்கிறதுல என்னோட நேம் மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இனிஷியல் இருக்குது. இனிஷியலில் என்னோட இனிஷியல் மட்டும் நான் கரெக்டாக கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு கீழே டாக்குமெண்ட் அப்லோடில் என்னோட 10th மார்க் ஷீட்டை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற 10th மார்க் ஷீட்டில் எல்லாருக்கும் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சரவணகுமார் எஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 2012க்கு முன்னாடி 10th முடித்தவங்களுக்கு அவங்களோட மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எஸ் சரவணகுமார் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த 2 டைம்லைனில் படித்த எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ என்னோட 10th மார்க் ஷீட்டை இதில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு கீழே கோரிக்கையினை அனுப்புக அப்படிங்கிறதையும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் எனக்கு நேம் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜ் போய்ட்டு எடிட் ஓடிஆர் கொடுத்துட்டு சுய விவரங்களை மாற்றிக்கும் கொடுத்துட்டு விண்ணப்பதாரரின் பெயர் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சேஞ்ச் ஆன நேம் அதில் காட்டும். மறுபடியும் எஸ் சரவணகுமார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது எனக்கு. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு கரெக்டு தான். எதுக்காக அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நேமுக்கு அடுத்து நீங்கள் இனிஷியல் கொடுக்கீங்களா, கொடுத்த உடனே அது அப்டேட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது எஸ் சரவணகுமார் அப்படிங்கிற மாதிரி அது அப்டேட் ஆயிரும். சப்போஸ் டிஎன்பிஎஸ்சியோட டேட்டாவில் உங்கள் நேமுக்கு பின்னாடி தான் இனிஷியல் இருக்குது அப்படின்னா அதை தான் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நேம் மாற்ற பாருங்கள். ஓகே, இப்போ நேம் டீட்டெயில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். சப்போஸ் நேமில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் என்னோட ஆடியன்ஸ் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட கம்யூனிட்டியில் ஹஸ்பண்டோட நேம் வச்சு எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்பா நேம் வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்த டவுட் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு 2 டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஹஸ்பண்டோட நேம் வச்சு எக்ஸாம் வரைக்கும் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அந்த எக்ஸாமோட டேட் முடியறதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். எக்ஸாம் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் ஆகி அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எக்ஸாம் சப்மிட் பண்ணிட்டாலும் எக்ஸாம் டேட் முடியறதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ண பாருங்கள். அது எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ புதுசாக நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்களா, அப்பாவோட நேம் வச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, எடிட் ஓடிஆர் கொடுத்து அதில் உங்களோட புதுசாக எடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்னும் வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் முடிஞ்சிட்டு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும்ல, அதோட டேட்டும் முடிஞ்சிட்டு அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஆப்ஷன். அந்த எக்ஸாம் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே உங்களோட ப்ரொஃபைல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் அப்ளை பண்ண பாருங்கள். சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை எடிட் ஓடிஆரில் போய்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நேம் அண்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீட்டெயில் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு 1 வீக் முன்னாடி என்னோட ஆடியன்ஸ் ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணும்போது மேரேஜ் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் அன்மேரிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மேரேஜ் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால மேரிட்னு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஏற்கனவே போட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட கரெக்ஷன் வீடியோவில் இந்த டீட்டெயில் பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். எதுக்காக அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் திருமண நிலை அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து அவங்க எடுத்து விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ யாருக்கும் அதை சேஞ்ச் பண்ண முடியல. நான் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, அந்த ஆப்ஷனை வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு. ஸோ அது வந்து கரெக்ஷன் பண்ணலை, அது வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொடுக்கல. இனிமேல் வந்து புதுசாக கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நேம் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் திருமண நிலை இந்த 3 டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.